தூக்கத்துக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாகவே இருக்குது. தூக்கத்தை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு 6 முதல் 7 மணி நேரம் தூக்கம் அவசியம் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அப்படி நம்ம தூங்காமல் இருக்கும் பொழுது, தூக்க குறைவு உண்டாகும் பொழுது நம்முடைய உடம்பு பாதிக்கப்படும், அவனுடைய ஆரோக்கிய குறைவு உண்டாகும், அவனுடைய மனநிலை கூட பாதிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த 6 அல்லது 7 மணி நேரம் தூக்கம் நமக்கு அவசியமாக இருக்குது. அப்போ அது தூங்காமல் இருக்க அந்த தூக்கமின்மை வர்றதுனால அநேகர் மருத்துவர்களை நாடுகிறாங்க. அவங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. அது அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அதிக டோஸ் போட வேண்டியிருக்கும். இப்படி அது தொடர்கதையாக மாறும். ஆனால் வேதம் பைபிள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சங்கீதம் 127:3 இந்த வசனம் வருது. அப்போது நாம் நிம்மதியான ஒரு உறக்கம் நமக்கு வருகிறதுக்கு கூட கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட இருக்குது. சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அப்போது கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு இந்த விஷயத்தில் கூட நமக்கு அவசியமாக இருக்குது. அப்போ எப்போ நம்ம இந்த வேத வார்த்தைகளுக்கு, இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, அப்பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்போ நம்முடைய பாரங்களை அவர் சுமக்க ஆரம்பிக்கிறார். அப்போ நம்முடைய மனதில் உள்ள அந்த கவலைகள் மாறுகிறது, ஒரு சமாதானம் உள்ள வருது. அப்போது நாம் படுத்த உடனே நமக்கு சுகமான ஒரு தூக்கம் நமக்கு வருது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வசனங்களை கை கொள்ளுகிற, அந்த வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவனுக்கு நிச்சயமாகவே ஒரு நிம்மதியான உறக்கம் சாத்தியப்படுகிறது. அவனுக்கு மருந்து மாத்திரைகள் அவசியம் இல்லை. இது சபைக்கு, அதாவது சர்ச்சுக்கு வருகிற நபர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு இது நிச்சயமாகவே இது புரியும். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே இதை ஒருவேளை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். வேதத்தை வாங்கி, பைபிளை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இருக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். God bless you. Have a good day.